Standard in babysitting. You have one new client message. எனக்கு 3 நைட்டுக்கு ஒரு பேபி சிட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவனுக்கு வந்து பால் கொடுத்து சாப்பாடு கொடுத்து பேம்பர்ஸ் மாற்றி அவ்வளோதான் 3 நைட்டுக்கு அது மட்டும் போதும். அவனோட பால் பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. அப்பார்ட்மெண்ட் அண்ட் இக்லின் டவர்ஸ் கீ வந்து ஒரு பிளான்ட் பாட் இருக்குது, அது கடையில் இருக்குது. தேங்க்ஸ், அவனை நல்லா பார்த்துக்கோங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் எஸ்டிஜி. இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தைய பார்த்துக்க வந்திருக்கோம். அந்த குழந்தையோட வீட்டை தான் இப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம தேடுறதுக்குள்ளே நீங்கள் லைக் பட்டனில் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம போய் அந்த பிளான்ட் பாட்டை தேடலாம். இப்படியே பேசினா எனக்கே சிரிப்பு வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பிளான்ட்டு இந்த டோர் தானோ, மேட்டு கடையில் சாவி வச்சுருக்கேன்னு தான் சொன்னாங்க. ஓகே, இது வேறு பாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது ஓப்பன் பண்ண முடியாதுல்ல, இது மேட்டு இருக்குது, ஓப்பன் ஆகாமல். ஓப்பன் பண்ண என்ன சொன்னாங்க அவங்க, மேட்டு கீழே இருக்க சொன்னாங்களா, பிளான்ட்டு பாட்டு. ஓகே, சும்மா அடித்து பார்ப்போம். உள்ளே தான் குழந்தை இருக்கே, வந்து திறந்துருச்சுன்னா திறக்காதோ, சரி விடு, திறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ வந்து பிளான்ட்டு பாட்டு கடையில் இருக்கும். ஸோ நம்ம பிளான்ட்டு பாட்டுக்கு கடியில் இருக்கிற அந்த சவியை எடுக்க போகிறோம். என்னது சவி? ஓகே, எடுத்தாச்சு. எடுக்க முடியலையே, இது வேறு தூக்கி போட்டு அடிக்க நீ ஓரமாக போய் போடு போ. ஓகே, இப்போ சாவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கதவை திறக்க போகிறோம். கதவை திறக்கலாம். இப்போது நம்ம கதவை யாராவன் பூச்சாண்டிக்கு போல் இருக்கான். அடே, அவன் ஒரு நிமிஷத்தில் என்ன பயமுடுத்திட்டான். ஓகே, இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. எப்போ வரும்னு தெரியலையே, கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வழியாக வந்துருச்சு. இவன் ஒரு மார்க்கமாக உட்காந்துருக்கான். இதை பார்த்தாலே டவுட்டாக இருக்குது. என்னடா திரும்புகிற முட்டை கண்ணா? கண்ணை பாருங்களேன், முட்டை மாதிரி இருக்குது. எடுத்து விளாட்லாமா? முட்டை ஆம்லேட்டே போடலாம் போல் அவன் கண்ணை வச்சுக்கிட்டு. என்னடா திரும்புகிற? ஒரு மார்க்கமாக பார்க்குறானே, அவனை பார்த்தா பயமாக இருக்குது. எடுத்துப்போம். அச்சுச்சுச்சுச்சுச்சு, என்ன பண்ணுறீங்க? போல சாப்பிடா. ஐயோ, கீழே போட்டேனே, தேவையில்லாமல் கீழே போட்டேன். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இவனை டிவி பார்க்க வைப்போமா? சரி, இங்கே தூக்கி போடுவோம். டேய், கம்முன்னு உட்காந்து டிவி பாடுறான் கொய்யால். ஓகே, இது என்னது பாத்ரூமா? பாத்ரூமில் என்ன இருக்குது? பாலுக்கு பாத்ரூமுக்கு போய் தேடிட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பால் தேடி கிச்சனுக்குள்ளே போவோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கா பால்? தோ இருக்கே. ஓகே, நம்ம பாலை தூக்கிடலாம். அங்கேருந்து அப்படியே ட்ரே வந்து அப்படியே தூக்கி டோரை க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து அவன் இங்கே தான் உட்காந்துருக்கான். டடா பால் குர்றா, டே கொய்யால குர்றா. பாரு, வாயை பாருங்களேன் நல்லா. என்னடா உள்ள பல்லே இல்லை, பொக்கவையா? அட பாவி, கருமு, வேலையை காமிச்சிட்டியாடா டே. ஓகே, இப்போ என்னடா இது? வெளியில் கூப்பிட்டு போகிறவனை. ஓகே, இது மெயின் டோர் போல். ஓகே, பாத்ரூம் இங்கே இருக்குது. எடுத்துகிட்டு போவோம். பேம்பர்ஸ் மாட்டி விடுமா? இவன் வைக்க முடியாது, அவனை தூக்கி ஓரமாக எங்கேயாவது வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இவனை இங்கே உட்கார வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து உக்காண்ட்ருக்கான். படுத்துட்ருக்கான். உக்காண்ட்ருக்கான்றேன், ஆனால் இவன் படுத்துட்டுல இருக்கான். ஓகே, இப்போ இதை தூக்கிட்டு போயிட்டு எடுத்தான். என்னடா காணக்கோணும்? டேய், என்னடா எங்கடா போனான் இவன்? டாய்லெட்குள்ளே இருக்கானா? திறந்து பார்ப்போம். இதுக்குள்ளே எப்படி போவான் அவன்? முதல்ல எங்கடா போனேன்? டேய், அட சொட்ட தலையை, எப்படி அங்கே போனேன்? இவன் எப்படி அவங்களுக்கு தவழ்ந்து போயிருப்பான்? போகிறதுக்கும் டைம் ஆகுமே, நம்ம 2 செகண்டில் திரும்பிட்டோம். சரி, தூக்கிட்டு போய் ஓரமாக வைப்போம், எங்கேயாவது வைப்போம். ஓகே, இவனை தூக்கி டாய்லெட்டில் போட்டு ஃப்ரெஷ் பண்ணிடலாமா? என்னடா பண்ணுறான்? இவனை தூக்கி போட்டுடலாமா பசாமல்? இவனை பார்த்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. இது என்ன, அது பூனை? சரி, இவனை முதல்ல தூக்குவோம். ஓகே, இப்போ தூக்கியாச்சு. இவனை தூக்கினா மட்டும் அந்த பூனையோட கலர் மாறுது. என்னமோ சந்தேகமாக இருக்கே. இவனை தூக்கி போட்டுட்டேன், எடுத்து அந்த கலர் மாறுது. இவனை டாய்லெட்டில் போட்டு ஃப்ரெஷ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிவிடுவோம். என்னடா உள்ளே போயிட்டான்? காலை மட்டும் தெரியுது. ஓகே, இப்போ ஃப்ளஷ் பண்ணி விடுவோம். என்னடா உள்ளே போயிட்டான் அவன்? என்ன வெளியே வந்துட்டான்? ஓ, எப்படா டாய்லெட்டுக்குள்ளே போய் ஃப்ளஷ் ஆனா இவன்? ஓகே, இப்போ வந்து இவனை தூக்கிட்டு போயிட்டு, ஐயோ அழுகுறானே. சே அழாத, சும்மா காமெடி பண்ணேன், ஜாலியாக இருந்துச்சேண்ணா. எப்படி நீ உள்ளே போயிருப்பான்? ஏதோ ஒன்று. என்ன வாஷிங் மிஷின் இருக்கு, இவன் உள்ளே தூக்கி போட்டுடலாமா? வேணாம், திரும்ப அழுதுற போகிறான். ஓகே, இப்போ கதவை திறந்து இவனை முதல்ல படுக்க வைப்போம். கம்முன்னு படுக்கிற, ஏதாவது தொல்லை பண்ண, மறுபடியும் ஏதாவது அழுக்கு பண்ண, கொய்யால் அவனை கொன்றுவேண்டா. ஓகே, இப்போ வந்து ஒரு புக் எடுத்து இவனுக்கு படிக்க வச்சு தூங்க வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம படிப்போம். த பிரின்ஸ் அண்ட் த கேட். உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல? ஒரு அடர்ந்த இங்கிலீஷ் தெரியலையே. ஒரு பிரின்ஸு வந்து தூங்கிட்டு இருந்தான். அப்போ வந்து ஒரு கேட்டு பெட்டு மேலே ஜம்ப் பண்ணி, நான் ஒரு சீக்ரெட் கார்டனில் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த
கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிச்சு. அப்புறமேட்டு அந்த பையனும் இந்த கேட்டும் அந்த நைட்டில் அந்த இடத்த தேடிட்டு போனாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த கோல்டன் கார்டனை தேடி அவங்க போகும்போது ஒரு ப்ரிட்டியான ஒரு ட்ரீயை பார்த்தாங்க, அதான் அழகான மரத்தை பார்த்தாங்க. அங்கேயே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸை பாரு அப்படின்னு சொல்லி ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. அந்த பூனையும் இங்கே நிறைய ஃப்ளவர் ஃபவுண்டெயின் இருக்குது அப்படின்ட்டு அந்த டான்ஸிங் வாட்டரெல்லாம் காமிச்சு பாருன்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் அந்த பிரின்ஸு அந்த கார்டன் பிடிக்காததுனால அந்த ட்ரீஸ் எல்லாம் எட்டி உதைக்க ஆரம்பித்தான். அந்த ஃப்ளவரை பிச்சு போட்டு ஒரு சைக்கோமாக நடந்திருக்கான். அவன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். அந்த கேட்டு அந்த பூனை வந்து அவனை பயத்தோடு பார்த்துச்சு. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அந்த பூனை அழுதுச்சு. நான் இங்கே உனக்கு கொண்டு வந்திருக்கவே கூடாதுன்னு அழுதுச்சு. அது சேப்பாடா தூங்கிட்டானா? சன்ன வேலை, கொரட்டை சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது. ஓகே தூங்கிட்டான் போல். அப்பாடா தூங்கிட்டான், நல்ல வேலை. நான் முழு கதையும் படிக்கணும்னு நினச்சேன், இடையில வேறு கொஞ்சம் பிளாப்பர் ஆகுது. ஓகே இவன் நல்லா தூங்குறான், ஜின்னு கொரட்டை விட்டுட்ருக்கான் உட்காந்து. ஓகே இப்போ நம்ம போயிட்டு டிவி பார்ப்போம், ஏதாவது லாக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இந்த ரூமுக்குள்ளே இது வாஷிங் மிஷின் ஏரியாவா? டிவிலாம் இருக்குது. வாஷிங் மிஷின் பக்கத்தில் எதுக்கு டிவி? அதுங்க அங்கே ஒரு பூனை இருக்குது, எடுத்துப்போம். என்னது சோல் ட்ராவல்ட் பை த பேபி இன் எல்லோ ஹாஸ் பீன் செட் ஃப்ரீ. என்னது இது ஒன்றுமே புரியல. அது ஒன்று ஓகே திறந்து வைப்போம். அவனை வேணால் தூக்கின்னு வந்து இதுக்குள்ளே போட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டுலாமா? கடக்கணும் சுற்றி அவன் மண்டையில் இருக்க மூளை வெளில வந்துடும். அதை ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றலாம். ஏன்னா ரொம்ப பசிக்குது எனக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு எங்கே டிவியை காணும்? எங்கடா டிவி? ஓ எதிரில் இருக்குது. இது என்ன சேரு? உட்கார முடியுமா நம்மளால் மட்டும் உட்கார முடியல, ஆனால் அவன் மட்டும் ஏறி ஜாலியாக உட்காந்துக்கிறான். இது என்ன செஸ்ட்டு? இது 5 more சோலா. ஓ அந்த பூனை பார்த்தோம்ல, அது 5 பூனை கிடச்சா நம்ம அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணிடலாம் போல். ஓகே ஓ அதுதான் விஷயமா? என்ன ஒரு சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. அவன் உள்ளே தான் இருக்கான், என்ன பண்ணான்னு பார்த்துட்டு வந்துடும். அவனை பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. ஓப்பன் பண்ணுவோமா? பண்ணாமா வேணாமா? சரி பண்ணுவோம். ஓகே பொறுமையாக ஓப்பன் பண்ணுவோம், அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும். இல்லைன்னா வேணும். சரி விடுங்க, அவன் வந்து தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து கிளம்பி போயிடலாம், ஏன்னா உள்ள சவுண்டு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அதனால் இப்போ வந்து போயிட்டு நம்ம கம்முன்னு உட்காந்து ஜம்முன்னு டிவி பார்ப்போம். என்ன ஓடுது டிவியில்? ஃபோன் பற்றி ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. நம்ம தான் தூக்கம் வருதே. சரி என்னடா சவுண்டு அது? என்னடா அது மேலேருந்து சவுண்டு வருது? என்னத்தை வச்சு விட்டான்னு தெரிலையே கடவுளே. எதுவும் உடச்சிடக்கூடாது, இல்லைனா அந்த அவங்க அம்மா வந்து என்ன தான் குறை சொல்லுவாங்க. கொய்யால் ஒரு புள்ளையை கூட உன்னால் பார்த்துக்க முடியாதுடா அப்படின்னு நம்மளை தான் கற்றுவாங்க. ஏன்னா கதவு திறந்துருக்கு, லாக் பண்ணிட்டு தானே. என்னடா குழந்தைய காணோம்? எங்கடா போனா இவன்? ஐயோ நெஞ்சு வேறு பக்கு பக்குன்னு இருக்குது. டோர் ஓப்பனில் இருக்குது, இவன் ஒரு காணோம். எங்கே போனான்னு தெரிலையே. என்ன 7:30 கூப்பிட்டு வந்தான்னு தெரில, எங்கே போனான்னு தெரில. கீழே இருக்கானோ? எங்கே? என்னடா இங்கே உட்காண்ட்ருக்கான் இவன்? எப்படி இங்கே வந்தான் முதல்ல? இவனை மேலே தூக்கின்னு போய் திரும்ப தூங்க வைப்போம். ஓகே இப்போ மேலே தூக்கின்னு போயிட்டு இவனை தூங்க வச்சிருவோம். ஆனால் இவன் எப்படி கீழே வந்திருப்பான்? கதவை எப்படி திறந்துருப்பான் இவன்? அவன் முட்டி சைஸ், அவன் நம்மளோட முட்டி சைஸ் கூட அவன் இல்லை. எப்படி அவன் திறந்துருப்பான்? சரி ஏதோ ஒன்று. இவன் என்ன தூங்க மாட்டானே, கதை சொன்னாலும் தூங்க மாட்டான். இந்த பொம்மையை தூக்கி போடுவோம். ஓகே இந்த நடுவில் இருக்க பொம்மை தூக்கி போடலாமா? இல்லை வேறு என்ன பொம்மை? இங்கே டக்கு பொம்மை இருக்குது, வச்சுக்கோ. கொய் அட பைத்தியக்கார பையனை எதுக்கு எட்டி வச்ச? ஒரு பொம்மையோட வேலை எவ்வளோடா தெரியுமா அவனுக்கு? அடங்கொய்யாட இவனை என்ன பண்ணலாம்? ஓகே இந்த பொம்மையை தூக்கி போடலாமா? ஓகே இந்த பொம்மையை தூக்கி போடுவோம். வச்சுக்கோ ஜாலியாக விளையாடு. கொய்யால என்னடா டேய், ஒரு பொம்மையோட காசு எவ்வளோ தெரியுமாடா? இப்படி அசால்ட்டாக எட்டி வதைக்கிறேன். அந்த பொம்மை பாவம் இல்லை. கொய்யால இருந்தால் வச்சுக்கோ. இதையாவது ஒழுங்காக விளையாடணும், இல்லை ஸ்ட்ரைட்டாக தூக்கி போய் மிஷினில் சுற்றும். கொய்யால. சரி உனக்கு ஒரு லாஸ்ட்டு சான்ஸு. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஏதோ ஒரு பொம்மை இருக்குது, இது மட்டும் நீ போடணும்னு வச்சுக்கோ, மிஷினில் போட்டு சுற்ற வச்சுருவேன். அந்த பயம் இருக்கணும். ஒழுங்கு கம்முன்னு படுத்து தூங்குடா கொய்யால. என்னென்னா பண்ணுறான் எப்பா, ஒரு வழி ஆக்கிட்டேன். இங்கே ஒரு கேட் மாதிரி இருக்குது. ஓகே இது எடுத்தாச்சு. நம்ம கதவை திறந்து வெளில போயிடலாம். ஒழுங்காக தூங்கணும். ஏச்சிருவானோ? திறந்துட்டு அப்படியே போயிடணும். லாக் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா? இங்கே தான் இருக்கான். இங்கே தான் இருக்கணும். ஓகே வெளில போகக்கூடாது. அப்பாடா ஒரு வழியாக தூங்க வச்சுட்டோம். இப்போயாச்சும் நிம்மதியாக போயிட்டு அப்படியே தூங்குவோம். எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. இல்லை வர மாதிரிலாம் இல்லை, வந்துருச்சு. இவன் தான் நல்லா தூங்கிட்டு இருந்த பயபொலியை எழுப்பி விட்டான். ஓகே நமக்கு இப்போது 3 கேட் கிடச்சிருக்கு. இப்போ நிம்மதி பேடு தூங்குவோம் கைஸ். நான் இப்போவும் தூங்க போகிறேன் கைஸ். பாய் கைஸ்.
ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ என்ன இருந்துச்சு, இதோட நைட் 2 வந்து நம்ம அப்புறமேட்டு போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ அப்படி பிடிக்கலைன்னா என்ன மாற்றணும்னு சொல்லுங்கள். ஸோ அதையும் நம்ம மாற்றிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம அடுத்து இதோட பார்ட் 2 போடுவோம். அப்படி இல்லைன்னா வேறு கேம் போடுவோம். ரோப்ளாக்ஸில் என்ன இருக்குது, ஸோ அது போடலான்ட்டு பிளான் இருக்கேன். வரட்டாமாமே டிங் டிங்.